பிக் பாஸ் சீசன் 8ல 7வது வாரம் 13 பேர் நாமினேஷன் லிஸ்ட்ல இருந்தாங்க. இதுல ஒருத்தர் வந்து விலகிட்டாரு சிவா அவர்கள். அதுல இருந்து நம்ம 12 பேரை கணக்கெடுத்தோம் அப்படின்னா 12 பேர்ல ஒரு 4-5 பேர் ஓட்டு ரொம்பவே கம்மியா வாங்கியிருந்தாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சாஜனா, தர்சிகா, ஆனந்தி, ரயன், அதுக்கப்புறம் மர்சினி. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து ஒரே காமன் ஈவனா வந்து வாங்கியிருந்தாங்க. ரொம்ப லோவஸ்ட் ஓட்டு. இந்த 5 பேர்ல இருந்து ஒரு 3 பேரை கடைசியா ஃபில்டர் பண்ணாங்க. இந்த 3 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா யாராவது டபுள் எவிக்ஷன் பண்ணாங்கன்னா 2 பேர் வெளியேறுவாங்க. ட்ரிபிள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா 3 பேர், சிங்கிள் அப்படின்னா யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி வெங்கட் அவர்கள் இப்போ முதல் நபராக வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. இன்னொரு எவிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறப்பலையும் சொல்றாங்க. இன்னொரு எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சாஜனா தான் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறப்பலையும் ஒரு தகவல் இருக்கு. ஸோ சாஜனா அவர்கள் வந்து அவங்க அப்பா விஜய் சேதுபதியால காப்பாற்றப்பட்டு உள்ளுக்கு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து வந்து தர்சிகா அவங்க எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் தர்சிகா, விஜய் விஷால் அவங்களோட லவ் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கறனால கண்டிப்பா தர்சிகா அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்பல சொல்றாங்க. ஸோ சாஜனா அவர்கள் தான் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறப்பலையும் சொல்றாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் கொஞ்ச நேரத்தில் வந்து தெரிஞ்சிடும் கன்ஃபார்மா. ஸோ சாஜனா அவர்கள் வந்து 2 வீக்காவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்றதே வந்து சரியில்லை. அவங்க வந்து கேம் பிளே பண்றாங்களோ இல்லையோ அழுகுறாங்க. மற்றபடி இந்த சாப்பாட்டு பிரச்சனை மட்டும் தான் கொண்டாந்து விட்றாங்க. அது ராணியை அந்த வீக்லாம் விட்டது சுத்தா வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்புற அளவுக்கு அவங்க வந்து சாச்சனா தேவி ராணியா வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. ஸோ பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே படு கேவலமா இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல ஃபுல்லா வந்து விசாரிக்க போறாரு விஜய் சேதுபதி சார் அவர்கள். அதுவும் முதல் புறமே அப்படிதான் இருந்துச்சு. 2 நாடா பிரிச்சு விட்டோம். நாட்டை வந்து எப்படி கையாண்டாங்க, எப்படி நாட்டை ஆண்டாங்க, ஆளுமை திறமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சாரும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ முதல் புறமா தான் இருந்துச்சு. 2வது புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்த 7 சீசன்ல தாண்டி இந்த சீசன் உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கு, இந்த 7 சீசனோட இந்த சீசன் நல்லா இருக்கா அப்படிங்கிறப்பல ஒரு கேள்வி கேட்டு விட்டுருக்காரு. அதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த சீசன் தான் ரொம்ப ஒஸ்டா இருக்கு, அது எல்லாமே கேமா விளாண்டாங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா கேமை முன்னாடியே பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி விளையாடுறாங்க அப்படிங்கிறப்பல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு பிக் பாஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சாச்சனா அவர்கள் எலிமினேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்களை தாண்டி மற்ற எல்லா ரசிகர்களும் பிக் பாஸை பார்க்குற காமன் ஆடியன்ஸ் முத கொண்டு சாச்சனாவை தான் வந்து எலிமினேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் அதை ஒன்று செஞ்சு விட்டுருங்க அப்படிங்கிறாப்புல.